மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி மிதுன ராசி. அதாவது ராசி மண்டலத்திலேயே 3வது ராசி மிதுன ராசி. புதனுடைய ஆட்சி வீடு. 2026 ஏப்ரல் 14 முதல் 2027 ஏப்ரல் 13 வரை இந்த ஒரு வருடம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு? மிதுன ராசிக்கு ஏற்கனவே ஜென்ம குருவுடைய ஆதிக்கம் இருந்து இப்ப குரு பகவான் தனபாவத்துக்கு வர்றாரு. எங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்ப மிதுன ராசிக்காரவங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு உட்கார்றாருன்னா இதை விட ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை. ஏன்னா 2ஆம் இடத்துல சாதாரணமா அவர் இல்ல, உச்சம் அடைகிறார். அப்ப இவ்வளவு நாள் ஜென்ம குருவா பாடாப்படுத்தின அந்த மிதுன ராசிக்காரவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய ரிலீஃப். 2ஆம் இடத்துல போய் உச்சமாகிறது, பொருளாதார ரீதியா நல்ல டெவலப்மெண்ட், குடும்ப பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகுது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஈகோ பிரச்சனை சிக்கல்னு இருந்துச்சுன்னா அதெல்லாம் பேசி தீர்த்து ஒரு நல்ல முடிவுக்கு வர்றதுங்கிறது, வேலையில ஒரு சம்பள உயர்வு இல்லாம இருந்தீங்களா கிடைக்கும், அதே போல புது வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்களா கிடைக்கும். சோ இது எல்லாமே பாசிட்டிவா இருக்கு மிதுன ராசி. ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி உட்கார்ந்தா கூட குருவின் பார்வையில் இருக்கிறார். குரு வீட்டுல குருவோட பார்வையை 10ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வாங்குறதுனால கண்டிப்பான முறையில மிதுன ராசிக்காரவங்க வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க அல்லது ப்ரமோஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க, இந்த குடும்ப பிரச்சனைக்காக ஐயோ குடும்பம் இப்படி பிரச்சனையா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது. நிச்சயம் மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த மாதிரி தரப்பு ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது. அதே போல மிதுன ராசிக்காரவங்க உயர் படிப்புக்காக அடுத்து 12th முடிச்சுட்டு உயர் படிப்புக்காக போறாங்களா, நல்ல படிப்பு நல்ல ஒரு இது எடுத்து நல்ல மார்க் எடுத்து ஒரு நல்ல படிப்பு படிச்சு நல்ல உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய நல்ல ஒரு அமைப்பு மிதுன ராசிக்காரவங்களுக்கு மொத்தமா A to Z எல்லா தரப்பினருக்கும் ஒரு நல்ல ஆண்டாக 2026 இருக்கும். தனப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக மிதுன ராசிக்கு இருக்கிறது. நன்றி.